நான் ஒரு பையனை லவ் பண்ணம்மா. ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாமா. இப்ப பிரெக்னெண்டா இருக்கம்மா. ஏண்டி உள்ள படிச்சாதான் நல்லா இருப்பான்ட்டு படாத பாடுபட்டு உன்னை படிக்க வச்சனேடி. நீங்க அந்த வாழ்க்கையில சீரழிச்சிட்டு வந்து நிக்கிறியடி. அக்கா நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னக்கா பண்ணலப்ப? என்னடா பண்ண முடியும் இவளை பெத்த பாவத்துக்கு? அவ கூட சேர்ந்து நானும் செத்து தாண்டா ஆகணும். அக்கா சாவுதே ஒரு முடிவாக்கா. அமுதா அவ யாருன்னு சொல்லுமா, நான் பேசுறேன் அவங்கிட்ட. நான் பேசிட்டேன் மாமா. போன் அடிச்சு எடுக்கலன்னா பிஸியா இருக்கேன்னு விட மாட்டியா? திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏடி பிரச்சனை? உங்க வீட்ல பேசுனியா? இதுக்கு தான் போன் பண்ணி வர சொன்னீங்க. அதுக்கு என்னடி பாசனம்? எவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்ல பேசுறியோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லதுடா. தான் ஏன் பிரெக்னெண்டா இருக்கேன்டா. அதுக்கு என்னப்ப? என்ன அசால்ட்டா என்னப்பன்னு கேக்குற? அசால்ட்டா பேசாம வேற எப்படி பேச சொல்றேன்? எங்க அப்பா அம்மாட்ட போய் நான் சொல்ல முடியுமா வர்ற மருமக மாசமா இருக்கான்னு? ஒத்துக்குவாங்களா? ஏன்டா என் வயித்துல வளர குழந்தை உன்னோடுதுடா. ஓகே, அதனால என்ன? எங்க குடும்பம் எவ்வளவு கௌரவமான குடும்பம் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து உன்னால உன் கற்பையை காப்பாத்திக்க முடியல. நீ எப்படி எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவ? என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு. அவங்களுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா சில்லித்தனமா வந்து இவரு ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட். கடைசி வரையும் லவ் பண்ணலான்னா நம்ம இப்படியே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். கல்யாணம் சொல்லிட்டு இருந்த சாவடிச்சு. இதையும் மீறி நான் அது பண்ணிக்குவேன் இது பண்ணிக்குவேன் என்னை பிளாக்மெயில் பண்ணேன்னு வச்சுக்கோ. என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா இருக்கு. அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு கண்ணை கசக்கிட்டு நிற்காம போய் உன் வேலையை பாரு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணுமா? கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.